ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் இந்த வருடம் 2025க்கான ஆடிப்பெருக்கு வழிபாட்டு முறை, அதுக்கப்புறமா நம்ம தாலி சரடு மாற்றுவதற்கான நல்ல நேரம் என்ன, வீட்டில் எப்படி வழிபாடு செய்யலாம், இந்த ஆடிப்பெருக்கோட சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஆடி மாதம் அம்மன் மாதமாக போற்றப்படுது. இந்த மாதத்தில் அன்னை ஆதி பராசக்தியை மட்டும் இல்லாமல் நீராகவும் இருந்து மக்களை காக்கும் காவிரி தாயையும் பக்தர்கள் வழிபட்டு நன்றி தெரிவிக்கும் நாள்தான் இந்த ஆடிப்பெருக்கு திருநாள். ஆடி மாதத்துல மற்ற எல்லா விசேஷங்களும், கிழமை, நட்சத்திரம், திதி, இது எல்லாமே இது எல்லாத்தின் அடிப்படையில தான் சிறப்புடையதாக கொண்டாடப்படும். 18 அப்படின்ற எண்ணிக்கையின் அடிப்படையில கொண்டாடப்படும் ஒரே விசேஷம் இந்த ஆடிப்பெருக்கு தான். இந்த ஆடிப்பெருக்கு பொதுவா ஆடி மாதத்துல சுப காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மட்டும் நல்ல காரியங்கள், தொழில், வியாபாரம், திருமண பேச்சுக்கள் இது எல்லாமே துவங்குவாங்க. அதே போல புதிய சொத்துக்கள், பொருட்கள் வாங்குபவங்களும் இந்த நாளில் வாங்குறத வழக்கமாக வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த ஆடிப்பெருக்கு அந்த 18 எண்ணுக்கு என்ன சிறப்பு இருக்கு, அது எல்லாத்தையும் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த 18 அப்படின்ற எண்ணுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னா, ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாட்கள்ல ஒன்று ஆடிப்பெருக்கு. இந்த ஆடி மாதத்தின் 18வது நாள்ல இந்த பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். அதனால இதை ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நாளுக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு, ஏன் இந்த நாளை மட்டும் கொண்டாடணும் அப்படின்னு ஆன்மீகத்துல மட்டும் இல்லாம இலக்கியத்திலையும் 18 அப்படின்ற எண்ணுக்கு தனி சிறப்பு இருக்கு. தமிழ்ல உள்ள இலக்கிய நூல்களின் எண்ணிக்கை 18, புராணங்கள் 18, பாரத போர் நடைபெற்ற நாட்கள் 18, மகாபாரதத்துல உள்ள அத்தியாயங்களும் 18, பகவத்கீதையில உள்ள பிரிவுகள் பார்த்தீங்கன்னா அதுவும் 18 தான். சபரிமலையில இருக்கின்ற படிகள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 18, கணங்கள் 18. இப்படி 18 அப்படின்ற எண்ணிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. அதனால ஆடி மாதத்துல வரும் 18ஆம் நாளும் மிகவும் சிறப்பு பெற்றது. இந்த நாள்ல தான் பாரத போர் நிறைவடைஞ்சு பாண்டவர்கள் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுது. சரி, ஆடிப்பெருக்கோட சிறப்புகள், அதாவது பஞ்சபூதங்கள்ல முக்கியமானது நீர். நீர்ல இருந்தே உயிர்கள் தோன்றியதாக சொல்லப்படுது. அதனால நீரை போற்றி வணங்கி நீருக்கும் ஆறுகள் போன்ற நீர்நிலைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளாக இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுது. மற்ற நாட்கள்ல வறண்டு கிடக்கும் ஆறுகள் ஆடிப்பெருக்கின் போது பார்த்தீங்கன்னா பொங்கி பெருகி வருவது வழக்கம். அதனால இந்த நாள்ல எதை ஆரம்பிச்சாலும் அது பல மடங்காக நமக்கு பெருகி நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. ஆறு நீரையும் மழையையும் மட்டுமே நம்பி விவசாயம் செஞ்ச காலம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த சமயங்கள்ல ஆடி மாதம் விவசாய பணிகளை துவங்க செல்லும் விவசாயிகள் நில மகளையும் நீர் மகளையும் வணங்கிட்டு மண் செழித்து விவசாயம் செழித்து எங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிற ஒரு நாளாக இந்த ஆடிப்பெருக்கு திருநாள் வழக்கமா கொண்டாடப்பட்டுட்டு இருந்திருக்கு. இந்த ஆடிப்பெருக்கு வழிபாட்டு முறை பார்த்தோம் அப்படின்னா, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற ஆற்றங்கரைக்கு போய் அங்கு இலை போட்டு பல வகையான உணவுகள், பழங்கள் இது எல்லாமே படைச்சு தீபதூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்வாங்க. ஆற்றுக்கு பூக்கள் தூவி வழிபாடு செய்வாங்க. திருமணமான புதுமண தம்பதிகள் ஆற்று நீர்ல தங்களின் திருமண மாலையை போட்டுட்டு தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிறப்பாக அமையணும் அப்படின்னு அந்த ஆற்றுல நீர் பெருகி வருவதை போல தங்களின் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெருகி வம்சம் தலைத்து வளரணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. திருமணமான பெண்கள் மூத்த சுமங்கலிகள் கைகளால தாலி சரடு மாற்றி அவங்க கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்குவாங்க. இந்த வீட்டில் ஆடிப்பெருக்கு வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்னா, ஆறு பக்கத்துல இல்லாதவங்க வீட்டில் இருக்கும் தண்ணீர், மோட்டார்கள், பைப்பு இதுக்கு எல்லாமே சந்தனம் குங்குமம் தொட்டு வச்சு ஒரு சொம்புல தண்ணீர் பிடிச்சி வச்சு அதுல கொஞ்சம் மஞ்சள் பூ போட்டு பூஜை அறையில வச்சு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம்.
ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு வச்சு அதில் வந்து இனிப்பு இல்லைன்னா துள்ளு மாவு வெல்லம் கலந்தோ இல்லைன்னா பச்சரிசி வெல்லம் கலந்து காப்பரிசி செஞ்சு வச்சோ படைப்பாங்க. இப்படி என்ன பழம் கிடைக்குதோ அதை வாங்கி வச்சு வெத்தலை பாக்கு வச்சு இது எல்லாத்தையும் வச்சு வீட்டில் இருக்கும் அந்த நீரில் எழுந்தருளி எங்களுக்கு அருள் செய்யணும் அப்படின்னு கங்கை காவிரி நதிகளை மனசில் நினச்சி வேண்டிக்கிட்டு தங்களோட வாழ்க்கையின் நன்மை நடக்கணும் அப்படின்னு தாங்கள் துவங்கும் செயல்கள் முயற்சிகள் வெற்றி அடையணும் அப்படின்னும் மனசார வேண்டிக்கோங்க. இந்த ஆடிப்பெருக்குக்கு உண்டான வழிபாட்டு நேரம் பார்க்கலாம். இந்த ஆடிப்பெருக்கு திருநாள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இது வந்து காலையில் 6 மணி முதல் 9 மணி வரைக்கும், காலை 11 மணி முதல் 12 மணி வரைக்கும் இந்த 2 நேரங்களில் நமக்கு வசதியான நேரத்தில் வழிபாடு செய்ய நாம் செஞ்சுக்கலாம். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காலை 9:45 மணி வரைக்கும் நவமி திதி இருக்கு. அதனால வழிபாடு செய்யறவங்க காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலான நேரத்தையும், தாலிச்சரடு மாத்திக்கணும்னு நினைக்கிறவங்க காலை 11 மணி முதல் 12 மணி வரைக்கும் உண்டான நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த தாலிச்சரடு மாற்றிக்கிற முறை பார்த்தீங்கன்னா புதிதாக திருமணமான பெண்களுக்கு ஆடிப்பெருக்கு நாளில் தாலி பெருக்கி போடும் வழக்கம் இருக்கு. அதே போல் திருமணமான பெண்கள் ஆடிப்பெருக்கு நாளில் காலையில் எழுந்து குளிச்சுட்டு கழுத்தில் மஞ்சள் கயிறை கட்டிட்டு திருமாங்கல்யம் செயினில் போட்டிருந்தாலும் கயிற்றுல போட்டிருந்தாலும் அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு நன்றாக துடைச்சி விட்டு புதிய கயிற்றுல கோர்த்து பூஜைக்காக தயார் செஞ்சு வச்சு பொருட்களுடன் அம்பாளின் பாதத்தில் வச்சு வழிபாடு செய்யணும். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கிற மூத்த சுமங்கலிகள் கைகளிலோ அல்லது கணவரின் கைகளிலோ வந்துட்டு திருமாங்கல்யத்தை அணிஞ்சிக்கலாம். யார் இருக்காங்களோ அவங்க கைகளால் நீங்கள் வந்து அணிஞ்சிக்கலாம். ஆடி பெருக்கப்போ தாலிக்கயிறு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால இவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த ஆடி பெருக்கில் உங்களுக்கு என்னெல்லாம் நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நினச்சி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், நிறைய நடக்கும். அதே போல் உங்களுக்கு ஏதாவது தொழில் செய்கிறீங்க, இந்த மாதிரி குடும்பத்தில் ஏதாவது விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கணும், கல்யாணம் ஆகணும், இது மாதிரி எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, வேலை விஷயமா எதுவாக இருந்தாலும் சரி, தொழில் ஆரம்பிக்கிறீங்க என்னவாக இருந்தாலும் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.